இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 6வது லெசன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்ப்போம் வாங்க. இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா எல்லா நாடுகள்லையுமே குறிப்பா அண்டை நாடுகள்ட்ட நட்புறவை வந்து பேணுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய எல்லையை பாதுகாப்பதற்கு இந்தியா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. எனவே இந்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்து வருகிறது. சரியா? இந்த இந்த லெசன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாதுகாப்ப பத்தி பார்க்க போறோம். இந்தியால என்ன மாரியான பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாங்க. பாதுகாப்போட அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கான அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றும் தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு நாட்டோட பொருளாதாரம், அரசியல், சமூக வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? நாட்டோட அமைதிக்கு முன்னேற்றத்துக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்திய பாதுகாப்பு சேவைகள். சரிங்களா? அப்ப இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் இந்த குடியரசுத் தலைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். சரியா? இவர் தான் பார்த்தீங்கன்னா, இந்திய ஆயுதப்படைகளோட தலைமை தளபதி. இத நோட் பண்ணிக்கங்கப்பா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 எஸ்ஐ கொஸ்டின் 2023 எஸ்ஐ கொஸ்டின். குடியரசுத் தலைவர். இந்திய ஆயுதப்படைகளோட தலைமை தளபதி யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான். சரியா? இந்தியாவில் பாதுகாப்பு படைகள். இந்தியாவுல பாதுகாப்பு படைகளை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ், இந்திய ஆயுதப்படைகள். இந்த ஆயுதப்படைகளில் இராணுவ படை இருக்கும், கடல் படை இருக்கும், விமானப்படை இருக்கும், கடலோர காவல் படை இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 படைகள் இருக்குது. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை படைன்னு சொல்லுவாங்க. இது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரும். சரியா? அடுத்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, துணை இராணுவ படை. இந்த துணை இராணுவ படையில் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸு, சிறப்பு எல்லைப்புற படை. அப்புறம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணை இராணுவ படை. சரியா? இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆயுத காவல் படை. அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு. சரிங்களா? இதுவும் வரும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஏஎஸ்எஃப், எஸ்எஸ்பி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆயுத காவல் படைகள். சரியா? இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய ஆயுத படைகள், துணை இராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படைகள். இந்த 3 ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மத்திய ஆயுத காவல் படை அப்படின்றது மட்டும் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரும். இது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படும். இந்த சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பணியாற்றக்கூடியது. சரியா? பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம், நேஷனல் வார் மெமோரியல் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லியில் இருக்குது. சரிங்களா? 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய கேட்டுக்கு பக்கத்தில், இந்தியா கேட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களோட பெயர்கள் நினைவு சின்னத்தின் சுவர்களில் கல்வெட்டில் வந்து பொறிப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். சரியா? அடுத்து இந்திய ஆயுதப்படைகள். இந்திய ஆயுதப்படைகளை முதல்ல இராணுவ படை பார்க்க போகிறோம். ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நில அடிப்படையிலான ஒரு பிரிவு. சரியா? அதாவது உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு இது. ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஸ்டார் இருக்கும். 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. சரியா? இதோட நோக்கமே தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாக்கிறது, உள்நாட்டு அச்சுறுத்தல், நாட்டோட எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல். இதெல்லாம் இதோட கடமை. சரிங்களா? முதன்மையான பணிகளாக சொல்லலாம். இது இல்லாமல் இந்திய இராணுவம் ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது. ரெஜிமெண்ட் அமைப்பு முறையை கொண்டது. புவியியல் அடிப்படையில் 7 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கடல் படை, நேவி. நேவி எடுத்துட்டோம் அப்படின்னா, நேவியோட முக்கியமான நோக்கம் நாட்டோட கடல் எல்லைகளை பாதுகாக்கிறது. சரியா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடல் கடல் ரிலேட்டடாக கடல்சார் நலன்களை, எதிரான அச்சுறுத்தல்கள், ஆக்கிரமிப்புகளை தடுக்கிறது. ஸோ இதிலலாம் இது வந்து ஈடுபடும். சரிங்களா? இதில் யார் தலைவர்னா அட்மிரல்னு சொல்லுவாங்க. அட்மிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு 4 ஸ்டார் இருக்கும். 4 ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. இது வந்து 3 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 3 கடற்படை பிரிவுகளை கொண்டது. சரியா? 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அது 7, இது 3. அடுத்து விமானப்படை. விமானப்படை அப்படின்றது ஆயுதப்படைகளோட வான்வெளி படை, ஏர்ஃபோர்ஸு. சரியா? இந்த ஃபீல்டு மார்ஷல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது 5 ஸ்டார் கொண்டது அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி. இது இந்திய இராணுவத்திலே உயர்ந்த பதவி. இந்திய இராணுவத்திலேயே உயர்ந்த பதவி ஃபீல்டு மார்ஷல் தான். டாம் மானக்ஷா என்பவர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல்.
அதுக்கப்புறம் 2வது யார் அப்படின்னா கேஎம் கரியப்பா, 2வது ஃபீல்டு மார்ஷல். அதே மாதிரியே இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் தான். விமானப்படையில் அர்ஜுன் சிங் தான். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் வந்து ஷாம் மானக் ஷா, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎம் கரியப்பா. சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த இடம் 1798 1758 1758ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய இராணுவத்தோட மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று. இந்திய இராணுவத்திலே மிக பழமையான காலாட்படைனா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான். இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டில் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? 1962 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து போர் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த போறப்ப ராணுவ அதிகாரியோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றது தான் எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு தோன்றக்கூடிய ஒரு எண்ணம். சரிங்களா? அப்போ இந்திய ராணுவத்தோட அவசர ஆணையத்துக்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக பூனா மற்றும் சென்னையில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளி அப்படின்றது நிறுவனாங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்றத நிறுவனாங்க. ஆனால் இதை 1998 ஜனவரி 1லேருந்து அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமியாக பெயர் மாற்றிட்டாங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு பேரை மாற்றிருக்காங்க 1998. எதுங்கன்னா 2 இடத்துல இருக்குது, பூனா சென்னையில் இருக்குது. அடுத்து வான்வழிப்படை. வான்வழிப்படை அப்படின்றது வான்வழி போரை நடத்துவது இவங்களோட முதன்மையான பணி. ஏர் சீஃப் மார்ஷல்னு சொல்லுவாங்க. ஏர் சீஃப் மார்ஷல்ன்றோட 4 நட்சத்திரம், இவருக்கு 4 ஸ்டார் தான் கொண்ட விமானப்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. இது 7 படைப்பிரிவுகளை கொண்டது. இதுவும் 7. சரியா? அடுத்து இந்திய கடலோர காவல்படை. இந்திய பாராளுமன்றத்தின் 1978ஆம் ஆண்டு கடலோர காவல்படை சட்டத்தின்படி இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக இந்திய கடலோர காவல்படை 1978ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இந்திய கடலோர காவல்படை அப்படின்னா 1978 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படும். சரியா? இவங்களோட வேலை என்ன அப்படின்னா கடலோர காவல்படையானது கடல்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல்படை இதோட சேர்ந்து செயல்படணும். அடுத்து இந்த இடம் 1025 தமிழ்நாட்டிலிருந்து சோழ மன்னர் 1ஆம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜய் மீது தன் கடல் படையெடுப்பை தொடங்கினார். தற்போது கெடா என்றழைக்கப்படும் கடாரம் பகுதியையும் வென்றார். 1ஆம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருது. அதாவது அப்பயே ஆர்மி இருந்திருக்கு, கடல் படை அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. சரியா? 1ஆம் ராஜேந்திரன் பண்ணது. அடுத்து துணை ராணுவ பாதுகாப்பு படைகள். துணை ராணுவ பாதுகாப்பு படையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கணும், கடலோர பகுதியை பாதுகாக்கணும், இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை ராணுவ படையோட வேலைகள். சரியா? அடுத்து ரயில் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. சரியா? பார்ப்போம். இது 2ஆக பிரிச்சிருப்பாங்கப்பா. 2 இது முக்கியமானதாக இருக்கும். ஒன்று அசாம் ரைஃபிள்ஸு, இன்னொன்று சிறப்பு எல்லைப்புற படை. இப்போ அசாம் ரைஃபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1935 ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்டது. கச்சார் லெவின்னு சொல்லுவாங்க. கச்சார் லெவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிப்படை தான். இவங்க வந்து ராணுவ பயிற்சி பெற்ற ஒரு மக்கள் குழு, அதனால தான் குடிப்படைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 46 பிரிவுகள் இருக்குது. இது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. சரியா? உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படும் 46 படைப்பிரிவுகள் இருக்குது. அடுத்து ஸ்பெஷல் ஃப்ரண்ட்ரையர் ஃபோர்ஸ், அதாவது சிறப்பு எல்லைப்புற படை அப்படிங்கிறது ஒரு துணை ராணுவ படை தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துணை ராணுவ சிறப்பு படை தான். இது 1962 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஐபிக்கு கீழே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழே செயல்பட்டு இப்போ வருகிறது. சரியா? 1962 உருவாக்கப்பட்டது. அப்புறம் மத்திய ஆயுத காவல் படை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா பீஸ் 2023 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. துணை இராணுவ படையில் இருந்த பின்வரும் 5 படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரை செய்யப்பட்டு மார்ச் 2011 முதல் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படும். அது துணை இராணுவ படையில் தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்ச் 2011 உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே 5 பிரிவுகளாக செயல்படுற மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. 1 மத்திய ரிசர்வ் காவல் படை, இந்தோ திபெத்திய காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிறப்பு சேவை பணியகம். இதுக்கெல்லாம் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எழுதுனீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த போஸ்டிங்க்கு போயிடலாம் இங்கே. சரியா? முதல் இது பார்ப்போம். மத்திய ரிசர்வ் காவல் படை, சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸு. சரிங்களா? இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது தான் இவங்களோட வேலை.
சரிங்களா? நம்ம ஸ்டேட்ல எப்படி போலீஸோ அதே மாதிரி சென்ட்ரல்ல இவங்க சென்ட்ரல் போலீஸ். சரியா? தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது, சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, இதெல்லாம் இவங்களோட வேலையா இருக்க போகுது. இது இல்லாம இந்திய அரசாங்கம் உதவுறது தான் மத்திய ரிசர்வ் காவல் படையோட ஒரு முக்கியமான நோக்கம். மத்திய ரிசர்வ் காவல் படையோட ஒரு சிறப்பு பிரிவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விரைவு அதிரடிப்படை ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது, மீட்பு நிவாரண நடவடிக்கை மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகள் ஆகியவற்றை திறம்பட மேற்கொள்கிறது. சரியா? ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னா கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது. அதுதான் மெயினான வேலை. அடுத்து என்சிசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்சிசி அப்படின்னா தேசிய மாணவர் படை, நேஷனல் கேடட் கார்ப்ஸ். சரியா? தேசிய மாணவர் படை அப்படின்றது இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை. ஸ்கூல் காலேஜெல்லாம் இருக்கும். சரியா? இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளது. தேசிய மாணவர் படை அப்படின்றது ஒரு தன்னார்வ படை தான். யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து, மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்பு அணிவகுப்புகளை அடிப்படை இராணுவ பயிற்சி கொடுப்பாங்க இதில். சரியா? என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா. சரியா? அடுத்து பார்ப்போம். இந்தோ திபெத்திய எல்லை காவல், அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் தான். உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தது. சரியா? உயரமான பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா சீனா எல்லை பகுதி, லடாக்கில் ஸ்டார்ட் ஆகி அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லை பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு படை. அதான் இந்த திபெத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது. சீனாலேருந்து ஸ்டார்ட் ஆகி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கும். உயரமான பகுதிகளில் செயல்படக்கூடியது. எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னா எல்லையில் பாதுகாப்பாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. இந்தியாவோட நில எல்லைகளை காப்பது, நாடு கடந்த குற்றங்களை தடுக்கிறது இவங்களோட வேலை. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. மத்திய தொழிலக பாதுகாப்பு படைனா தொழிலகங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு படை. 1969 மார்ச் 10ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. இப்போ அப்படின்னா தொழிலகம் அப்படின்னா டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு, விமான நிலைய பாதுகாப்பு, இதெல்லாம் இவங்களோட வேலை. கட்டடங்களை பாதுகாக்கிறது, முக்கியமான கட்டடங்களை பாதுகாக்கிறதெல்லாம் இவங்களோட வேலை. அதான் தொழிலக பாதுகாப்பு. அப்புறம் இது இம்பார்ட்டன்ட்பா. ஜனவரி 15ன்றது இராணுவ தினம். பிப்ரவரி 1 அப்படின்றது கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். இப்போ தான் பார்த்தோம், மார்ச் 10 உருவாக்கியிருப்பாங்க. அதனால் மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். அக்டோபர் 8 வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடல் படை தினம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை தனியாகவும் கேட்கலாம். அப்புறம் டிசம்பர் 7 ஆயுதப்படை கொடி தினம். சரியா? அடுத்து பார்ப்போம். சிறப்பு சேவை பணியகம், சசாஸ்திர சீமா பால், எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இவங்கள வேணும் அப்படின்னா இந்தியா நேபாளம், இந்தியா பூட்டான் இந்த பகுதியில் மட்டும் பாதுகாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஹோம்கார்டு, இதை பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படை. இந்திய ஊர்காவல் படை அப்படின்னா ஒரு தன்னார்வ படை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றுவாங்க. போலீஸோடு சேர்ந்து வேலை வைப்பாங்க. இந்த படை உறுப்பினர்கள் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளான தொழில்சார் வல்லுநர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயம் மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் ஆகியோரிலிருந்து நியமிக்கப்படுறாங்க. சரியா? 18லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கலாம்ப்பா. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 18லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் இவங்களாம். ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்கள் வந்து பதவி காலத்தில் 3லேருந்து 5 வருஷம் வரை இருக்கலாம். 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரையுமே இருக்கலாம். சரியா? அடுத்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பார்ப்போம். பாதுகாப்பு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. சரிங்களா? அதாவது வெளியுறவு கொள்கை அப்படின்றது இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்குகளோட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ வெளியுறவு கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நலனை பாதுகாக்கணும். அப்புறம் உலக அமைதியை அடைதல், ஆயுதங்களை குறைக்கணும், காலனித்துவம், இனவெறி, ஏகாதிபத்தியம் இதெல்லாம் நீக்கணும், நட்பு நாடுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும், பொருளாதார வளர்ச்சி அது மூலமாக அடையணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கையோட ஒரு அடிப்படை நோக்கம். அடுத்து பஞ்சசீலம். பஞ்சசீலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட பிரதமரான ஜவஹர்லால் நேருக்கும் சீனாவோட பிரதமருக்கும் இடையில நடந்தது தான் பஞ்சசீலம் அப்படின்றது. சரியா? அதாவது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்திய வெளியுறவு கொள்கை வடிவமைத்தில் முதன்மை சிற்பி. இதையும் நோட் பண்ணிக்கணும். முதன்மை சிற்பி யார் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு தான். சரியா? பஞ்சசீலம்னா அமைதிக்கான 5 கொள்கைகள். சரியா? இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு.
ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டின் எல்லையும் இறையாண்மையும் பரஸ்பரம் அப்படின்னா ஒருவருக்கு அர்த்தம் மதிக்கிறது, பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாதிருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அடுத்து அமைதியா சேர்ந்து இருக்கிறது. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீலம் அப்படின்றது. இந்தியாவோட ஜவஹர்லால் நேருவும் சீனாவோட பிரதமரும் சேர்ந்து போட்டுக்கிறது. சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ப்போம். அணிசேராமை. அணிசேராமை அப்படின்ற சொல்லு வி.கே. கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டது. சரியா? அணிசேராமை அப்படின்றது இந்திய வெளியுறவு கொள்கையோட ஒரு முக்கியமான அம்சமா சொல்றாங்க. சரியா? 2வது உலகப் போருக்கு அப்புறம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இராணுவ கூட்டில் வந்து இணையாம வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலே அணி சேராதல ஒரு நோக்கம். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2வது உலகப் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய நாடாக மாறியிருப்பாங்க. சரியா? இவங்களோட கூட்டத்திலையும் சேராம 3வதா நம்ம தனியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அணி சேராமை அப்படின்றதோட நோக்கம். சரியா? அணி சேராமை அப்படின்றது நடுநிலைமையும் அல்ல, ஈடுபாட்டின்மையும் அல்ல அப்படின்றது சொல்கிறாங்க. அணி சேராமை அப்படின்றது எந்த ஒரு இராணுவ கூட்டத்திலும் சேராமல் சர்வதேச பிரச்சனைகளை சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த அணிசேரா இயக்கத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். இந்தியாவோட ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லாவின் டெட்டா, எகிப்தின் நாசரு, இந்தோனேஷியா சுகர்னே, அப்புறம் கானாவோட குவானே நிக்ரூமா, இந்த 5 பேர் சேர்ந்து தான் இதை கொண்டு வந்தாங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா, இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெல்சன் மண்டேலா யார் அப்படின்னா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோட தலைவராக செயல்பட்டவர். சரிங்களா? இவர் இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி. இனவெறியை தீர்த்து கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா தான். சரியா? இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம். நிறவெறி கொள்கை அப்படின்றது இனப்பாகுபாட்டோட ஒரு மோசமான வடிவம். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவரியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையோட மிகச்சிறந்த வெற்றியாகும். சரியா? இவர் தான் அதில் ஃபுல்லாக பண்ணியிருப்பார், நெல்சன் மண்டேலா. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அண்டை நாடுகளோடான இந்தியாவோட நட்புறவு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? அண்டை நாடுகள் அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. அப்போ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள். சரியா? இப்போ அண்டை நாடுகள் யார்? வடமேற்கில் யார் இருக்கா அப்படின்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க வடமேற்கில். இந்த மேப்பில் விட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்னா இது வடமேற்கு தானே. யார்? ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க வடமேற்கில். வடக்கில் யார் யார் இருக்கா பாருங்க. நேராக யார் இருக்கா? சீனா இருக்கான், நேபாளம் இருக்கான், பூட்டான் இருக்கான். சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கு பாருங்க, அப்படியே கிழக்கில் வங்காளதேசம் இருக்கான். சரிங்களா? தூர கிழக்கில் யார் இருக்கா? மியான்மர் இருக்கான். கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, தென்மேற்கு. சென்ட்ரல்னா தென்கிழக்கு. இது தென்கிழக்கில் இலங்கை இருக்கான், தென்மேற்கில் மாலத்தீவு இருக்கான். சரிங்களா? இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அண்டை நாடுகள். சரியா? அப்புறம் கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கை. சரிங்களா? கிழக்கு செயல்பாடு கொள்கை அப்படின்றது தென்கிழக்கு ஆசியா இந்தியாவின் வடகிழக்கில் இருந்து ஆரம்பமாகிறது. சரிங்களா? அதாவது இந்தியாவோட வடகிழக்கிலிருந்து ஆரம்பமாகுது. மியான்மர் அப்படின்றது இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமா இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து ஷார்க்கு. ஷார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 2023லையும் கேட்டிருக்காங்க, 2022லையும் இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். இந்திய பிராந்திய ஒத்துழைப்பில் நம்பிக்கையை கொண்டுள்ளது. சரிங்களா? அதாவது பிராந்திய ஒத்துழைப்பில் நம்பிக்கை இருக்குது. இந்த ஷார்க் வந்து நிறுவனப்பட்ட 8 நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்க்னா தென்காசிய நாடுகளோட பிராந்திய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8 நாடுகள் இருக்குது. அதில் இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 8 நாடுகள் வரப்போகுது. தென்கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் வரும். தெற்காசிய நாடுகள், தெற்கில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் வரும். தெற்காசிய நாடுகளோட பிராந்திய கூட்டமைப்பு. சரியா? தெற்கில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் வரப்போகுது. அடுத்து பிசிஐஎம். பிசிஐஎம்னா பி ஃபார் பங்களாதேஷ், சி ஃபார் சீனா, இந்தியா, மியான்மர். சரிங்களா? இவங்க எதுக்காக சேர்ந்துருக்காங்கன்னா பொருளாதார போக்குவரத்து, எரிசக்தி, தொலைத்தொடர்பு. சரிங்களா? இதில் ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குறதுக்காக இந்த கூட்டமைப்பு இருக்குது. அடுத்து பிம்ஸ்டெக்.
பிம்ஸ்டெக்கில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்கும். பிம்ஸ்டெக்கில் பங்களாதேஷ், இந்தியா இருக்குது. பங்களாதேஷ், இந்தியா, மியான்மரு, இலங்கை, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம், இவங்களாம் இருப்பாங்க. சரியா? அடுத்து பிபிஐஎன், இதில் யார் இருக்கா அப்படி வந்துன்னா பூட்டானு, இந்தியா, நேபாளம், வங்காளதேசம். இந்த 4 பேர் எதுக்கு இருக்காங்க? பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாட்டுக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் மீள்பார்வை, நம்ம உள்ளே பார்த்தது தான். தேசிய பாதுகாப்புனா என்ன? அமைதிக்கு மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக அவசியமானது. இந்திய பாதுகாப்பு படை எப்படி பிரிச்சிருப்பாங்க? இராணுவம், கடல் படை, விமானப்படை, அப்புறம் துணை இராணுவ படை, அப்புறம் பல்வேறு சேவை நிறுவனங்கள், இதெல்லாம் வரும் இந்திய பாதுகாப்புனா. இந்திய ஆயுதப்படைகளோட தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா அனைத்து நாடுகளுடனான நல்லுறவை பேணுகிறது. ரைட்டு. இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. இந்தியா தனது பன்முக வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு எல்லை பகுதிகளில் அமைதி அவசியமானது. நட்புறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்தியா சமச்சீரற்ற கொள்கையை செயல்படுத்தி வருகிறது. சரியா? அடுத்து பார்ப்போம். பாருங்க, இதுதான் அப்படி கேட்டாங்க. இந்திய ஆயுதப்படைகளோட தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட்டுக்காரமாக கேட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்திய இராணுவ படையோட நோக்கம் என்ன? எல்லாமே வரும். இராணுவ தினம் ஜனவரி 15, பிப்ரவரி 1, மார்ச் 10, அக்டோபர் எல்லாம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழே செயல்படுகிறது? அசாம் ரைஃபிள்ஸு உள்துறை அமைச்சகமா பாதுகாப்பு அமைச்சகமா? உள்துறை அமைச்சகம் அசாம் ரைஃபிள்ஸு. சரியா? ஆர்மி தான் பாதுகாப்பு அமைச்சகம். இந்திய கடலோர காவல்படை 1978 நிறுவப்பட்டது. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவர்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது மஞ்சஸ்ரீலம். இன்னொன்று இது எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானது? இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னா அந்தமான் லட்சத்தீவு தான். மாலத்தீவு அண்டை நாடு. சரிங்களா? மாலத்தீவுன்றது அண்டை நாடு, அதை வச்சு எடுத்துடலாம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவோட மையம் எங்கே இருக்கு? வெல்லிங்டனா? வெல்லிங்டனில் தானே இருக்குது. ஊட்டி இது உதகமண்டலத்தில். இந்திய கடற்படையோட தலைமை தளபதி யார்? கடல் படைக்கு தலைமை தளபதி அட்மிரல். அட்மிரல்னு சொல்லுவோம் அவரை. 4 நட்சத்திரம் அந்தஸ்து கொண்டவர். அடுத்து இங்கே என்ன சொல்லுவோம்? அர்ஜுன் சிங் தானே. அர்ஜுன் சிங் இவர் தான் முதல்ல போயிருப்பார். இந்தியாவோட வெளியுறவு கொள்கை வடிவத்தை முதன்மை சிற்பி பார்த்தீங்க அப்படின்னா நேரு. இது யார் கொண்டது? வி.கே. கிருஷ்ணமேனன். வி.கே. கிருஷ்ணமேனன் கொண்டு இருப்பார் இந்த வார்த்தையை. அடுத்து நெல்சன் மண்டேலா யார்? இனவெறி கொள்கையை முடிவு கொண்டு வந்தவர். தேசிய போர் நினைவு சின்னம் டெல்லியில் இருக்குது. மானக்ஷா ஃபீல்டு மார்ஷல். சார்க் எதுக்கு? சார்க்கில் 8 உறுப்பினர் இருப்பாங்க. பிசிஐஎம் எரிசக்தி மேம்பாட்டுக்காக பிசிஐஎம் வந்திருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்த சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்திய இராணுவ படை ஆயுதப்படைகள் நில இது ரைட்டு. 2வது ரைட்டா? 2வது ரைட்டு. அப்போ 1 மற்றும் 2 சரி அப்படின்றது வரும். சரியா? அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படையின் தலைமை தளபதி ஆவார். இவர் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும். இது அப்படியே கேட்டாங்கப்பா. இந்த கொஸ்டின் தான் எஸ்ஏ 2023 கொஸ்டின். இந்த கூற்று காரணத்தை அப்படியே வச்சாங்க. ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரியான விளக்கம். பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது. இது ரைட்டா? ரைட்டு. நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளிலே உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்ற இந்தியா நம்பு. இதுவும் ரைட்டு. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரியா? அடுத்து பாருங்க. இனவெறி கொள்கை பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? நிலவெறி கொள்கை என்பது இனம் ஒரு மோசமான. இது ரைட்டு. இது மனிதாபிமானத்துக்கு எதிரானதா இல்லையா? இதுவும் ரைட்டு. இந்தியா இன பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. இது தப்பு. 3 மட்டும். எது தப்புன்னு தானே கேட்குறேன். சரியானது அல்ல அப்படின்னா 3வது மட்டும் சரியானது அல்ல. பொருந்தாத ஒன்று மாலாத்தீவு, இலங்கை, மியான்மர், லட்சத்தீவு. எதை சொல்லலாம்? இலங்கை. சரியா? இலங்கை சொல்லலாம். மாலாத்தீவு சொல்லலாமா? மியான்மர், லட்சத்தீவு. லட்சத்தீவுகள் தான் வரும். ஏன்னா மாலாத்தீவு, இலங்கை, மியான்மர்லாம் அண்டை நாடுகள். லட்சத்தீவுன்றது இந்தியாவோடது. சரியா?